சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் களத்தில் ஓய்வு பெற மாட்டேன், அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் என மஹிந்த அறிவிப்பு. தமிழக தலைவர் சந்தித்து பேசுவதால் பயனில்லை, கயன் அணியை சாடிய டக்ளஸ். அக்குரேகொடு இரட்டை கொலை வழக்கு, மாலைதீவில் பதுங்கியிருந்த கொலையாளி கைது. எரிமலை நகுலேஸ்வரம் ஆலயத்தில் 4 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை, கைதான இருவரிடம் தீவிர விசாரணை. மாடுகள் கடத்தலில் ஈடுபட்டு காவல்துறை உத்தியோகத்தர் கைது, மன்னாரில் சம்பவம். ஐரோப்பாவை உலுக்கிய கடுமையான வெப்ப அலை, 3700க்கும் மேற்பட்டோர் பலி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். அரசியலில் இருந்து விலகும் எண்ணம் தமக்கு இல்லை என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவை களமிறக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் நேற்றைய தினம் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக சென்ற போதே முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக தான் செய்த சேவை போதாது எனவும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை எண்ணி வருந்துவதாகவும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். ஜோசித உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது குறித்து மஹிந்தவிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய போது அரசாங்கத்திற்கு வேறு யாரும் இல்லை என்பதால் ராஜபக்ஷக்களை பிடித்துக் கொள்வதாக மஹிந்த பதிலளித்துள்ளார். தாம் மக்களோடு இருக்கின்றோம் என்பதே இவ்வாறான நிலைமைக்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலில் இருந்து ஒருபோதும் விலகப் போவதில்லை என மஹிந்த கூறியுள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு நாமலை களமிறக்க உள்ளதாகவும் பதிலளித்துள்ளார். தென்னிலங்கையில் ஆட்சி பீடமேறும் எந்த ஒரு பேரினவாத தலைமையும் தமிழ் மக்களுக்கு அவர்களாக முன்வந்து அரசியல் தீர்வை வழங்க மாட்டார்கள், தரமாட்டார்கள் எனவும் அதற்கான சூழலை உருவாக்கி போராடியோ அல்லது தந்திரோபாயமாகவோ பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தமிழக தலைவர்களை சந்தித்து சர்வதேச விசாரணை சமஷ்டி என்று பேசுபவர்களால் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் நல்லூர் பிரதேச முக்கியஸ்தர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் நேற்றைய தினம் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பொழுதே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏபிடிபி முன்வைத்த மாற்றுக் கொள்கைகளே நடைமுறை சாத்தியமானது என்பதை வரலாறு நிரூபித்துள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மாகாணங்களை பற்றிய அதிகார பகிர்வை பலப்படுத்தி முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அதற்கு இந்தியாவின் அனுசரணையும் இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக தலைவர்களை சந்தித்து சர்வதேச விசாரணை சமஷ்டி என்று பேசுபவர்களால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபையிலிருந்து ஆரம்பித்து மத்திய கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதே தமது நோக்கம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தங்களது அரசியல் வேலை திட்டங்கள் மக்கள் மத்தியில் சரியான முறையில் சேர்க்கப்படாததே கட்சியின் பின்னடைவுக்கு காரணம் என்று குறிப்பிட்ட அவர் சாத்தியமான அனைத்து வழிமுறைகளும் ஊடாக கட்சியின் கொள்கைகளை மக்களிடம் சேர்க்குமாறும் செயற்பாட்டாளர்களிடம் கோரியுள்ளார். தென்னிலங்கையின் பிரதான தலைவர்களான சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க அல்லது மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாகவே காணப்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு காரசாரமாக தெரிவித்துள்ளார். இந்த தலைவர்கள் அனைவரினதும் முதன்மை கொள்கையாக இனவாத செயற்பாடுகளை வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தெரியும், அண்மையிலே புத்தக வெளியீட்டு நிகழ்வின் கூட சஜித் பிரேமதாச கலந்து கொண்டிருந்தார், மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்டிருந்தார், ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டார். இவர்களோடு சேர்ந்த அந்த கூட்டு எதிர்க்கட்சியினர் என்று சொல்லக்கூடிய தரப்பினர், இனவாதிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்த போலியான முகத்திரைகளை அந்த இடத்திலே கிழிக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், சஜித் பிரேமதாச அவர்களின் கூட்டணியினர் குறிப்பிட்டிருந்தார், அவரது கட்சி சார்ந்தவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அவர் அந்த புத்தக வெளியீட்டின் போது கலந்து கொள்ளவில்லை, அது ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக அவரது புகைப்படத்தை எடுத்திருந்ததாக பொய்யான ஒரு விஷயத்தை கூறியிருந்தார். ஆகவே சஜித் பிரேமதாசாவாக இருந்தாலும் சரி, ரணில் விக்ரமசிங்கவாக இருந்தாலும் சரி, அல்ல மஹிந்த ராஜபக்ச எல்லாரும் ஒரே இனத்தை ஒரே ஒரு
மட்டையிலே உள்ள மட்டைகளாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் இனவாதிகள் செயற்பாடுகள் தான் அவர்களின் பிரதான கொள்கையாக இருந்தது. இந்த அரசாங்கம் ஆட்சி பெறுவதன் பின்னர் எந்த ஒரு தேர்தல் மேடையிலும் சரி, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே இனவாதத்தை நாங்கள் தக்கவிடவும் இல்லை. இனவாதத்துக்கு எதிராக செயற்பட்ட ஒரே ஒரு அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அனைத்து மேடைகளிலும் சரி, அனைத்து நிகழ்வுகளிலும் அவர் குறிப்பிடுகின்ற விடயம், இந்த நாட்டிலே இனவாதத்தை மீண்டும் நாங்கள் தலை தூக்க விட மாட்டோம். இனவாதத்துக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருப்போம். இனவாதத்தை இந்த நாட்டிலே மீண்டும் உருவாக்கி அதற்கு ஊக்கமளிக்கின்ற அரசாங்கமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். அக்குரைகொட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த முக்கிய சந்தேக நபர் மாலைதீவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் பதுங்கியிருந்த குறித்த சந்தேக நபர் நேற்று பிற்பகல் கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையம் வழியாக சிறப்பு பாதுகாப்புடன் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இந்த இரட்டை கொலையை நிகழ்த்தியவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை வழங்கி குற்றத்திற்கு நேரடியாக உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் இந்த நபர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கொலையின் மூல காரணத்தை கண்டறிவதற்கும் மேலதிக விசாரணைகளுக்கும் பொறுப்பான மேற்கு தெற்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபரை ஒப்படைக்க காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலீஸ்வரம் ஆலயத்தில் நேற்றைய தினம் இரவு 4 கிலோகிராம் வெள்ளிப் பொருட்கள் களவாடப்பட்டுள்ளன. இந்த திருட்டு சம்பவம் குறித்து காங்கேசன்துறை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் இருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் அவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காங்கேசன்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் தாராபுரம் பிரதான வீதியில் முச்சக்கர வண்டியில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 2 மாடுகளை காவல்துறையினர் மீட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் ஒருவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மன்னார் காவல்துறை நிலையத்தில் கடமையாற்றி வரும் காவல்துறை உத்தியோகத்தர் என்று தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரியின் உத்தரவின் கீழ் உப காவல்துறை பரிசோதகர் தலைமையிலான குழுவினர் நடத்திய சோதனையின் போது இந்த திருட்டு மாடுகள் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட 34 வயதுடைய நபர் மன்னார் எமிழ்நகரைச் சேர்ந்தவர் எனவும் மன்னார் காவல்துறை நிலையத்தில் கடமையாற்றி தற்போது தற்காலிகமாக பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கடத்தலுக்கு உதவிய மேலும் 2 வரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மன்னார் காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். இலங்கை மற்றும் இந்தியா பக்தர்கள் கலந்து கொள்ளும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவின் போது சுகாதாரமற்ற முறையில் இயங்கிய உணவக உரிமையாளருக்கு 24,000 ரூபாய் தண்டப்பணமும் 3 மாத கால சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோனியர் ஆலய வருடாந்த உற்சவம் கடந்த பிப்ரவரி மாதம் 26, 27 திகதிகளில் நடைபெற்றது. இந்த உற்சவத்தில் உணவு விற்பனை நிலையங்கள் நெடுந்தீவு பொது சுகாதார பரிசோதகர்கள் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்களால் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சுகாதாரமற்ற முறையில் இயங்கிய முள்ளியவளை முல்லைத்தீவை செய்த நபருக்கு சொந்தமான ஒரு உணவகம் கண்டறியப்பட்டது. உணவகத்தில் தேநீர் தயாரிக்கும் பகுதி சுகாதாரமற்ற முறையில் காணப்பட்டமை, உணவு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு முரணான வகையில் பழங்கள் விற்பனை செய்தமை, உணவு கையாள்வோர் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமை போன்ற குறைபாடுகளும் பொது சுகாதார பரிசோதகரால் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து உணவக உரிமையாளருக்கு எதிராக ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணை கடந்த 3ஆம் திகதி நீதிமன்றால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கினை விசாரணை செய்த நீதவான் 3 குற்றச்சாட்டுகளுக்கும் 24,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்தார். அத்துடன் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் 5 வருடங்களிற்கு ஒத்திவைக்கப்பட்டு 3 மாத கால சிறை தண்டனையும் விதித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஷோபியான் பகுதியில் பாதுகாப்பு படையினருடனான மோதலில் பயங்கரவாதிகள் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதனால் குறித்த பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தற்பொழுது தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஜம்மு காஷ்மீரின் ஷோபியான் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த உளவுத்துறை தகவலின் பேரில் காவல்துறையினருடன் இணைந்து பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். ஸ்தானா போரோ, சையதா போரோ, பாலா, அம்ஷிபோரா மற்றும்
மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல இடங்களில் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை நடத்தினர். இதன்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் பதிலடி கொடுத்தனர். பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பயங்கரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் லஷ்கர்-இ-தைபா அமைப்பின் சந்தேகத்திற்குரிய செயற்பாட்டாளரான ஜாகிர் அகமது கனி மற்றும் அவரது கூட்டாளியான லத்திபட் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கலாம் என பாதுகாப்பு படையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதனால் குறித்த பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தற்போது தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. காலநிலை மாற்றத்தின் தீவிர விளைவாக ஜூன் மாத இறுதியில் ஐரோப்பிய நாடுகளில் வீசிய கடுமையான வெப்ப அலை பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் இதுவரை 3700க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. ஜூன் மாத இறுதியில் ஐரோப்பாவில் வீசிய கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் 3700க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. காலநிலை மாற்றமே இந்த அதீத வெப்பநிலைக்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் மற்றும் 2025 கூடுதல் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அதீத வெப்பம் காரணமாக 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் முதியவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜூன் 22 தொடக்கம் 28 காலகட்டத்தில் வீடுகளில் நிகழ்ந்த இறப்புகள் 91% அதிகரித்துள்ளன. பெல்ஜியத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 1200 கூடுதல் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. நெதர்லாந்தில் 80 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களை பெரும்பான்மையாக கொண்டு 480க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இந்த வெப்ப அலையை நிபுணர்கள் மிக தீவிரமான ஒன்றாக விவரித்துள்ள நிலையில் முழுமையான தரவுகள் கிடைக்கும் போது உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். உலகக்கிண்ண கால்பந்து தொடரின் 3வது சுற்றுப் போட்டியில் பிரான்ஸ் அணி 0 என்ற கோல் கணக்கில் பெரகுவேயை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் களத்தில் ஓய்வு பெற மாட்டேன், அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் என மகிந்த அறிவிப்பு. தமிழக தலைவர் சந்தித்து பேசுவதால் பயனில்லை, கயன் அணியை சாடிய டக்ளஸ். அக்குரேகொடு இரட்டை கொலை வழக்கு, மாலைதீவில் பதுங்கியிருந்த கொலையாளி கைது. எரிமலை நகுலேஸ்வரம் ஆலயத்தில் 4 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை, கைதான 2வரிடம் தீவிர விசாரணை. மாடுகள் கடத்தலில் ஈடுபட்டு காவல்துறை உத்தியோகத்தர் கைது, மன்னாரில் சம்பவம். ஐரோப்பாவை உலுக்கிய கடுமையான வெப்ப அலை, 3700க்கும் மேற்பட்டோர் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.